வணக்கம்ங்க நிக்கிதா. அதாவது நாட்டிலேயே அதாவது இரண்டாவது பெரிய மாநிலம் அந்த கர்நாடகா மாநிலத்துல சுமார் 563 புலிகள் கர்நாடகா மாநிலத்தை வாழுது. புலிகளுக்கு பாதுகாப்பான மாநிலம், பாதுகாப்பான சூழ்நிலை கர்நாடகா மாநிலத்தில் இந்த தாளவாடி, சாமராஜ் நகர் மாவட்டம், இந்த திம்மம் பகுதியில நிலவுகிறது. இந்த பகுதியில் தான் கூடுதலாக அதிக புலிகள் இருப்பதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதாவது ஏற்கனவே இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்திலேயே புலிகளுக்காக ஒரு திட்டம் ஒதுக்கப்பட்டு அதன் பாதுகாப்புக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு டைகர் பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு புலிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் கர்நாடகா மாநிலம் சாமராஜ் நகர் மாவட்டம் மாதேஸ்வரன் மலைப்பகுதியில் இன்று ஒரே நாளில் 4 புலிகள் இறந்துள்ளது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கர்நாடகா மாநில அந்த வனம் மற்றும் உயிரியல் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான ஈஸ்வர் பி காண்ட்ரே வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில், அதாவது இது சம்பந்தமாக இந்த புலிகள், அதாவது ஒரு தாய் புலி மற்றும் 3 குட்டி புலிகள் இறந்துள்ளது. இவை மின்சாரம் தாக்கி இறந்ததா அல்லது விஷம் குடித்து இறந்ததா என்பது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி 3 நாட்களுக்குள் அறிக்கை தருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் தலைமை வனவிலங்கு காப்பாளர்களுக்கு எழுத்துப்பூர்வமான அறிவுறுத்தலை பிறப்பித்துள்ள அவர், அதாவது காட்டில், அடர்ந்த காட்டில் அமைதியாக வாழ்ந்து வந்த 4 புலிகள் இறந்தது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த இறந்ததற்கான காரணம் என்ன என்று உடனடியாக எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த வனத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் 563 புலிகள் இந்த கணக்கில் உள்ளன கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரை. இந்த 563 புலிகளில் தற்போது ஒரு தாய் புலி மற்றும் 3 குட்டி புலிகள் ஒரே நாளில் இறந்தது பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியுள்ளதுங்க. கிருத்திகா.